மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 12 வழக்குகளில் 37 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டதில் 7 கொலை வழக்குகளில் 12 பேருக்கு ஆயுள் தண்டனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 12 வழக்குகளில் 37 பேருக்கு தண்டனை பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் கொலை வழக்கும் பாலியல் வழக்கு உட்பட 12 வழக்குகளில் கொலை வழக்கில் மட்டும் 23 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய வழக்குகளான ஆனைக்காரன் சத்திரம் போலீஸ் சரகத்தில் மதுவிலக்கு குற்றவாளிகளை பிடிக்க சென்றபோது போலீஸ் ஏட்டு ரவிச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 பேரில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும், குற்றத்தை மறைத்த 2 பேருக்கு சிறை தண்டனையும், 2019ஆம் ஆண்டு திருவெண்காடு காவல் சரகத்தில் சிறுமி பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி கல்யாண சுந்தரத்திற்கு இரட்டை ஆயுள் தண்டனை என்று 2024ஆம் ஆண்டில் 12 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 37 குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு மையநாதன் அவர்கள், தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் சகோதரர் ஹசன் முகமது ஜின்னா அவர்கள், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் ஆகியோரது வழிகாட்டுதலின்படியும் அறிவுறுத்தலின்படியும் மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் துறை 2024இல் சிறப்பாக செயல்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற குற்ற வழக்குகளில் 12 வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்பட்டுள்ளது. அந்த 12 வழக்குகளில் 7 வழக்குகள் கொலை வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெறப்பட்டுள்ளது. பிற வழக்குகளில் 10 ஆண்டு முதல் ஓராண்டு வரை சிறை தண்டனை பெறப்பட்டுள்ளது. அந்த கொலை வழக்குகளில் 7 வழக்குகளில் மொத்தம் 24 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல பொது சொத்தை சேதப்படுத்துதல், வீட்டை கொளுத்துதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 14 குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 2012இல் ஆனைக்காரன் சத்திரம் காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட இடத்தில் ரவிச்சந்திரன் என்ற தலைமை காவலர் மது விலக்கு சோதனைக்கு சென்ற பொழுது கொடூரர்களால் கொடூரமான முறையில் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்டார். அவருடைய கொலை வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து 6 குற்றவாளிகளில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 2 குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் பெறப்பட்டுள்ளது. அதுபோல 2019ஆம் ஆண்டு திருவெண்காட்டில் உள்ள ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமி ஒருவர் கல்யாண சுந்தரம் என்கிற வைரவேல் என்பவனால் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அவருடைய வழக்கிலும் பாலியல் பலாத்காரத்துக்காக 1 ஆயுள் தண்டனையும், கொலைக்காக 1 ஆயுள் தண்டனையும், இரட்டை ஆயுள் தண்டனை பெறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வழக்கில் சோனி என்கிற சுரேஷ் மேனன் என்பவர் 9 வயது சிறுமியை கற்பழிக்க முயன்ற வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெறப்பட்டுள்ளது. இதுபோல் 2024இல் சிறப்பாக மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தில் குற்ற வழக்குகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்பட்டுள்ளது. அதே நிலையை 2025இலும் தொடர்ந்து வழக்குகளை நல்ல முறையில் நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தை குற்றமில்லா மயிலாடுதுறை 2025 என ஒரு சூழல் ஏற்படுத்த மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் முடிவு செய்துள்ளது. இந்த போன்ற வழக்குகளை நல்ல முறையில் நடத்துவதற்கு எனக்கு பேருதவி புரிந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி, திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன், தஞ்சை சரக காவல் துணைத் தலைவர் ஜியாவுல் ஹக், மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.